அழுத்தம் இருக்குதான்னா அழுத்தம் இருந்தது, எனக்கு இல்ல மக்களுக்குன்னு சொல்றாரு. ஆனால் அழுத்தம் இருந்ததுன்றாரு. நான் அரசியலுக்கு அண்டி பழைப்பதற்கோ ஒண்டி பழைக்கிறதுக்கோ நான் வரல, அதுக்கெல்லாம் நான் தயாராகவும் இல்லை அப்படின்னா சார் ஒன்னு புரிஞ்சுங்க, நல்லா புரிஞ்சுங்க. பயப்படுறவர் அரசியலுக்கு வரமாட்டார். பிளாக் டிக்கெட்ல சம்பாதிக்கிறது, பிளாக் டிக்கெட் இந்த மாதிரி நிறைய ஊழல்கள் சார். அதெல்லாம் ஊழல் கிடையாது சார். பிளாக் டிக்கெட் சார், சினிமா சார், சினிமா என்பது இதுவும் ஊழல் தான். அது கிடையாது சார், கிடையாது அதிமுக சார். அது அதிமுக காப்பா சார், அவன் ஊழலுக்கு பிறந்தன ஊழல்வாதிகள்னு அதிமுக சொல்ற விஜய்க்கு ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி அதிமுக ஊழல்வாதின்னு தெரியாதா? அப்பெல்லாம் அதிமுக பத்தி பேசவே இல்லையே. பிளான் போட்டாங்க, அது வந்து கைகூடல. யாரு பிளான் போட்டாங்க? பிஜேபி, திமுக, அதிமுக இது முக்கோண காது. திமுக பழைய அடிமை, இப்ப மறைமுக அடிமை. அதை தான் விஜய் சொல்றாரு. சிபிஐ அலுவலகத்துக்கு இவர் போகும்போது சார், சிபிஐ அலுவலகத்தில் வழக்கமா 10 பேர் இருக்கிறான்னா உள்ள 200 பேர் இருந்திருக்கான். வேற இடத்துல இருக்கிற சிபிஐ அதிகாரி, சிபிஐ ஆபீசருங்க, அவன் பொண்டாட்டி பிள்ளைங்களோட வந்து உள்ள ஒழிச்சுக்கிறான். எப்படியாவது ஒரு கூட ஒரு போட்டோ எடுத்துக்கணும், செல்ஃபி எடுத்துக்கணும். உள்ள கது தோதுன்னு போனா கைத்தட்டி விசில் அடிக்கிறான். டே விசில் டெல்லி சிபிஐ ஆபீசருக்கு வந்துடுச்சா? கூட போனீங்களா? ஒரு மிஸ்டர் கிளீன் அண்ட் நேர்மையா ஒரு ஆள் வராரு போதும். திமுக உதவி சூரியனை விட்டா ரெட்டல, ரெட்டலை விட்டா சூரியனை விட்டா ரெட்டல. ஐயோ எப்ப 67 இருந்து தமிழ்நாட்டுடைய தலையிட்டடா இது. மாற்றத்தை கொடுக்க வர்ற தாவேக்காவுக்கு 40% வாக்குகள் இருக்குன்னு எதை வச்சு சிடிஆர் சொல்றேன் சார்? வீட்டுக்கு கேட்டு சார், வீட்டுக்கு போய் கேட்டுங்களா? ஒரு சின்னத்தை அறிவிச்சு 1/2 மணி நேரத்துக்குள்ள விசில் பறக்குது தமிழ்நாடு பூரா. ஸ்டாலின் காது ஒய்யுந்து. சின்னத்தை சேர்க்கறது நல்ல விஷயம் தான். அதே நேரத்தில் பப்ளிக் நியூசன்ஸ் பண்ணாம இருக்கணும்ல சார். நீங்க வந்து ஒரு தீக்கா போல சார், நீங்க வந்து ஒரு தீக்கா போல கருப்பு சொக்கா போட்டுங்க. நீங்க எவ்வளவு சுத்தி மக்கள் மத்தியில இருக்கிற கேள்வி ஒன்னு தெளிவா நான் சொல்றேன். மக்கள் மத்தியில இருக்கிற கேள்வி விஜய் பிஜேபி பேச மாட்டார் சார். இது தமிழ்நாட்டு தேர்தல், சட்டமன்ற தேர்தல். இங்க பிஜேபிக்கு வேலை கிடையாது. எதற்கு கொள்கை பாத்தாங்க சார். உதயநிதி போய் எதுக்காக மோடியை பார்த்தாருன்னு மக்கள் சிந்திப்பான். நேரு புள்ள எதுக்காக போய் நிர்மலா சீதாராமன் காலில் விழுந்தான், அதையும் மக்கள் சிந்திப்பான். விஜய் ஏன் பாஜக பத்தி பேசல, அதுவும் மக்கள் சிந்திப்பான். வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ஓட்டேரி ஜெயக்குமார் அவர்கள். அவரிடம் தற்போதைய அரசியல் விவகாரங்கள் குறித்து பேசியிருக்கிறோம். பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். விஜய் அவர்கள் தொண்டர்கள் மத்தியில் பேசியிருக்கிறாரு. அதில் வந்து நிறைய விஷயங்கள், அதில் எடுத்த உடனே தன் மீதான அழுத்தம் இருக்கிறது அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள் இருக்கு இல்லையா, அதுக்கெல்லாம் பதில் சொல்கிற வகையிலேயே ஓப்பனாக பேசியிருக்கிறாரு. எனக்கா அழுத்தத்துக்கெல்லாம் அடங்கி போகிற ஆளா, இந்த மாதிரிலாம் பேசியிருக்கிறார் இல்லையா. இந்த ஒட்டுமொத்த பேச்சுன்றது நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆமாம், எந்த அழுத்தத்திற்கும் நான் அடி பண்ணிய மாட்டேன். இந்த முகத்தை பார்த்தா இதுக்கெல்லாம் பயப்படுற முகம் மாதிரியா தெரியுது. ஆனால் அது அக்செப்டபிள் ஒன்றா இருக்கா? ஆமாம் சார், எல்லாருக்கும் பதில் தானே சார், எல்லாத்துக்குமான பதில் தான். இப்போ ஒரு தமிழ்நாடு பூராவும் அரசியல் களத்தில் வந்து ஒரு விதமான ஒரு பேச்சு இருந்தது. சரி, அதுக்கு ஒரு பதில் சொல்றாரு இல்ல. அழுத்தம் இருக்குதான்னா அழுத்தம் இருந்தது, எனக்கு இல்ல மக்களுக்குன்னு சொல்றாரு. ஆனால் அழுத்தம் இருந்ததுன்றாரு. அழுத்தம் இருந்தது. இந்த அழுத்தத்திற்கெல்லாம் பதில் சொல்லுபவனா இந்த விஜய்? இந்த முகத்தை பார்த்தா பயப்படுற மாதிரியா தெரியுது, நான் அரசியலுக்கு அண்டி பழைப்பதற்கோ ஒண்டி பழைக்கிறதுக்கோ நான் வரல, அதுக்கெல்லாம் நான் தயாராகவும் இல்லை அப்படின்னா சார் ஒன்னு புரிஞ்சுங்க, நல்லா புரிஞ்சுங்க. பயப்படுறவர் அரசியலுக்கு வரமாட்டார். ஏன்னா அரசியல் களம்ன்றது ஒரு ஒரு காதலிக்கிற மாதிரிலாம் கிடையாது. அது ரொம்ப கடுமையான பாதை, காட்டாற்று வெள்ளம், புரியுதுங்களா? ஒரு முள் படுக்க, முள் பாதை. அது ரொம்ப அரசியல் வந்து சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. இங்க வந்து காத்திருக்கும் கழுகுகளும், அலறுகிற ஆந்தைகளும், ஓலமிடுகிற ஓநாய்களும் சுற்றி இருக்கிற இடம் இது. இதையெல்லாம் தாண்டி தான் அரசியல்ல வந்து சாதிக்கணும், நிக்கணும். அப்போ ஒரு எந்த விதமான ஒரு மென்டலி டார்ச்சர் எதுவுமே இல்லாத நிம்மதியா ஒரு ஷூட்டிங் போய் நிம்மதியா ஒரு 250-300 கோடி சம்பாரிச்சு, வருஷத்துக்கு ஒரு 600 கோடி சம்பாரிச்சு, உலகத்துல நினைச்ச ஹோட்டலுக்கு போகலாம், நினைச்ச ஃபுட்டை சாப்பிடலாம், நினைச்ச ஃப்ளைட்ல பறக்கலாம், உலகம் முழுவதும் எங்க வேணாலும் ஒரு டிவியை வேலைக்கு வாங்கி ஜாலியா இருக்கலாம். இப்படி ஒரு வாழ்க்கை இருக்குது. அதை விட்டுட்டு இவ்வளவு பேர் தொல்லை கொடுப்பாங்கன்னு தெரிஞ்சும் ஒரு மனிதன் வருகிறார் களத்துக்குன்னு சொல்லும்போது
இல்லை இதுக்கு தான் பாஜக அது பெரிய விஷயம் தானே சார். இப்போ எல்லாமே அரசியல் சாக்கடை அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி போட்டா யார் தான் சுத்தம் பண்றது? அது நான் வரேன்றாரு அவரு. இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி தான் இந்த உச்சத்திலிருந்து வந்திருக்கிறது அப்படிங்கிறது இருக்கு இல்லையா. இதுக்கு இப்போ தமிழிசை சவுந்தரராஜன் ஒரு விஷயம் சொல்கிறாங்க. இப்போ நானுமே வந்து ஒரு டாக்டர் தொழிலாக ஒரு டாக்டரில் ஒரு உச்சத்திலிருந்து தான் நான் வந்திருக்கேன். அண்ணாமலை வந்து அவர் ஐபிஎஸ் அதில் உச்சத்துலேருந்து வந்திருக்கேன், எல்லா உச்சத்துலேருந்து வந்து சார். ஐபிஎஸ் எல்லாமே உச்சத்தில் தான் சொன்னாங்க. இப்போ அண்ணாமலை வந்து நான் குறை சொல்ல முடியாது. அவர் ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்த வருது, ஒரு நேர்மையான மனிதர். அவர் வந்து ஏதோ எடப்பாடி சொல்லி அவரை தலைவர் பதவியில் நீக்கிட்டாங்க, அது ஒரு பார்த்து இருக்கட்டும். இப்போ நம்ம இருக்கிறாங்க ஒரு டாக்டர் அம்மா இருப்பாங்க. நீங்கள் என்ன மாதம் 1 லட்சம் சம்பாதிப்பியா 2 லட்சம் சம்பாதிப்பியா? நீங்கள் என்ன உச்சத்தில் எனக்கு ஒன்றும் புரியல. நீயா போய் ஒழிஞ்சின்னு என்ன கண்டுபிடின்ற? நான் தமிழ் சமூகம் கேட்கறேன். ஒரு 1 லட்சம் 2 லட்சம் சம்பாதிப்பேன். ஏமா நீங்க ஒரு டாக்டரா சார், ஒரு மருத்துவரா, குமரியானந்தனுடைய மகளா, இல்ல ஒரு மாநில முன்னாள் கவர்னர், அதெல்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் இப்போ வந்தது. நீங்க ஒரு மருத்துவரா, குமரியானந்தனுடைய மகளா, ஒரு மருத்துவர் சவுந்தரராஜனுடைய மனைவியா நீங்க இருக்கிறதுக்கும் ஒரு 300 கோடி ரூபாய் சம்பாரிச்சு லட்சோப லட்சத்து ரசிகர்களுடைய இதயத்துல சிம்மாசனம் போட்டு உட்கார்ந்து கொண்டு இருக்கிற விஜயம் ஒன்னா இல்ல. இதைத்தான் நான் கேட்க வரேன். அப்போ விஜய் அவர்கள் அந்த பண மென்டாலிட்டியை வச்சுதான் இதெல்லாம் சொல்றாரு. ஆமா சார், பணத்தை சம்பாதிதான் சார் அரசியலுக்கு வரான். அரசியலுக்கு ஏன் வரான்? கொள்ளடிக்கு தானே வரான். ஒரு காலத்தில் ரயிலில் டிக்கெட் வாங்குறது கூட முடியாத ஓசியில் வந்த குடும்பம் இன்னைக்கு ஆசியாவிலே மிகப்பெரிய பணக்கார குடும்பமாக இருக்குது. ஃப்ளைட்டை விலை கொடுத்து வாங்கி வச்சிருக்குது. எத்தனையோ மீடியா அது இது எவ்வளோ உலகம் பூரா மிகப்பெரிய பணக்கார கூட்டமாக இருக்குது. எங்கேருந்து வந்து 10,000 கோடி சொத்து உனக்கு? அப்போ அரசியலில் கொள்ளடி தானே வந்திருக்கிற. அதை தான் அவர் சொல்கிறாரு. சம்பாதிக்கணுன்றது என்னுடைய எண்ணம் கிடையாது, நான் ஊழல் பண்ண மாட்டேன், நேர்மையான ஆட்சி நான் கொடுப்பேன், நான் ஏன் ஊழல் செய்யணும்? இதெல்லாம் விட்டுட்டு வந்திருக்கிறேனே. இப்போ ஊழல்னா கேள்வி கேட்பான் சார். ஏன்னா அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு வழியில்லாத இருந்தால், சிங்கிள் டீக்கு குடிக்கல, ஒரு பண்ணுக்கு வழியில்லாத இருந்தால், இன்னைக்கு மாட மாளிகை கோட கொப்பரை கொட்டி வாழறிய 10,000 கோடி சொத்து உனக்கு எங்கேருந்து வந்து கேட்பான். சிபிஐ விசாரணைனுவான், அது இதுன்னுவான், கண்ட பேச்சுக்கு பதில் சொல்லணும். இது எதுவும் இல்லாத 10,000 20,000 கோடி சம்பாரிச்சிருந்த ஒரு ஆள் 20 வருஷம் இன்னும் அவருக்கு ஒரு எப்படியும் 20 வருஷம் அரசு அவர் வந்து சினிமாவில் நீடிச்சிருக்க முடியும். அது தூக்கி அது தூரம் போட்டு வராருல. அங்கே சம்பாதிக்காது, இங்கே சம்பாதிக்க போறாரு. அங்கே சம்பாதிச்சு யாருக்கும் பதில் சொல்ல வேண்டியதில்லை. அது ஊழல் கிடையாது, யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த மாதிரி சம்பாதிச்சுட்டு போலாமே. அதை ஏன் விட்டுட்டு நான் வரேன்னா உங்களுக்காக உழைக்க தானே வரேன். இல்லை ஆனால் நீங்கள் அப்படி அந்த சினிமாவில் இருக்கும் போது தான் நிறைய ஊழல், அதாவது நீங்கள் பிளாக் டிக்கெட்ல சம்பாதிக்கிறது, இந்த மாதிரி நிறைய ஊழல்கள் செஞ்சார். அதெல்லாம் ஊழல் கிடையாது சார். பிளாக் டிக்கெட் சார், சினிமா சார், சினிமா என்பது இதுவும் ஊழல் தான். அது கிடையாது சார், அது ஊழல் கிடையாது சார். அது அதிமுக காப்பான் சார், அவன் ஊழலுக்கு பிறந்தவன், புரியுதுங்களா? அது ஊழல் கிடையாது சார். மக்களுடைய வரி பணத்தை சுரண்டி கொள்ளடிக்கிறவன், மக்களை மக்களாக கருதுறவன், மக்களை நாசப்படுத்துறவன், மக்களுடைய பிணத்தை வச்சு அரசியல் பண்றவன், புரியுதுங்களா? ஒரு மருத்துவத்துறையில் ஊழல் பண்றவன், ரோடு போய் எப்படி இருக்குது பாருங்க, நீங்க கல்வி எப்படி இருக்குது பாருங்க, பள்ளிக்கூடம்லாம் இடிஞ்சு ஊழுது, அதில் கொள்ளடிக்கிறவன், இதெல்லாம் தான் சார் ஊழல். ஒரு சினிமா படம் எடுக்கிறான், ஒரு ப்ரொடியூசர் எடுக்கிறான், அவன் வந்து அது ஒரு வியாபாரம். ஒரு 10 ரூபா பொருள் 20 30 மார்க்கெட் இருக்கும்போது ஒரு 10 ரூபா பொருளை 30 ரூபாய்க்கு விற்பான். மார்க்கெட்டு டவுனாக இருக்கும், 10 ரூபா பொருளை 10 ரூபாய்க்கு கொடுப்பான். அசல் தேர்னா போதுன்னு. அது கிடையாது, புரியுதுங்களா? நீங்க சார் 1000 சொல்லி ஓகே சார். சிம்பிளா ஒரு கேள்வி. இப்போ ஊழல்வாதிகள்னு அதிமுக சொல்ற விஜய்க்கு ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி அதிமுக ஊழல்வாதின்னு தெரியாதா? அப்பெல்லாம் அதிமுக பத்தி பேசவே இல்லையே சார். பேச வேண்டிய நேரத்துல சார் பேசுவாங்க. சார் இப்போ கட்சி ஆரம்பிச்சு வரும்போது இல்ல சார், கட்சி ஆரம்பிச்சு வரும்போது பிளான் போட்டாங்க, அது வந்து கைகூடல. யார் கூட்டி பிளான் போட்டாங்க? எடப்பாடி பழனிசாமி சொன்னார் சார், பிள்ளையார் சொல்லி போட்டுட்டாங்க, கொடி பறக்குது பாருன்னு அவர் தான் சொன்னாரு, இவர் சொல்லல. இவர் சொல்லல. பிஜேபி அதிமுக டிடிவின்னு ஒரு டீம் சேரும்போது அவர் சொல்லதான் சார் செய்வாரு, அவர் பேசதான் செய்வார். அன்னைக்கு சார், இன்னைக்கும் சொல்றேன், திமுகவும் தாவேகாவும் தான் களம், சரிங்களா? இவர் ஏன் பிஜேபி பேசல, இவர் ஏன் காங்கிரஸ்ல பேசல, என்ன பிரயோஜனம் உங்களுக்கு? எனக்கு ஒன்றும் புரியல. ஒரு மனுஷன் வர அரசியல் பண்ண வர, நேர்மையா வர, நியாயமா வர, ஊழலாத வர, அப்புறம் நீ அவங்கள பேசல, நீ இவங்கள அப்ப பேசாத, இப்ப எதுக்கு பேசன சார்? பேசும்போது தான் பேசுவாங்க, பேசுறதை கேட்டுங்க. போ, நான் ஊழல் இல்லை, என்ன போய் ஊழல்வாதி சொல்றியன்னு கேளு. இந்த 4 வருஷத்துல நீ என்ன கோலம் பண்ண? முன்னாள் அமைச்சர்கள் மேல எத்தனை பேர் மேல வழக்கு இருக்குது? ஓகே, அதிமுக ஊழல் பண்ண கட்சின்றாரு. அதே அதிமுகல இருந்த செங்கோட்டையனை தான் இப்ப கூப்பிட்டு, செங்கோட்டை மேல ஊழல் வழக்கு இருக்குதா? சொத்துக்கு பழகுறதா? அதிமுக நீங்க மொத்தமா சொல்றீங்கல, அதுல இருந்து வந்துட்டார் சார். அவர் வந்துட்டார். இவர்கிட்ட வந்து இவர் ஆட்சி அமைக்கும் போது, இவர் ஆட்சியில் அவர் வந்து அங்கம் வகிக்கும் போது அவர் தவறு செய்யறாருன்னா பார்க்கணும். அவர் இருந்த இடம் அப்படி இருக்கலாம், புரியுதுங்களா? அவர் சேர்ந்த இடம் வேற, சரிங்களா? அப்போ வந்து அவர் வந்து செங்கோட்டையன் பண்ணார், இவர் அது கிடையாது சார், அது ஊழல் கட்சின்றான். ஆட்சியில அவர் மேலேயும் சில குற்றச்சாட்டுகள்லாம் இருக்கு. அதிமுக ஆட்சியில அவர் மீதும் குற்றச்சாட்டுகள் இருக்கு. ஐ திங்க் வனத்துறை அமைச்சரா சம்திங் சார், அதெல்லாம் இருக்கட்டும் சார். குற்றச்சாட்டு இதெல்லாம் இருக்கு சார். குற்றச்சாட்டு இல்லாத மனிதன் யாரும் கிடையாது சார். குற்றச்சாட்டு என் மீது இருக்கும், உன் மீது இருக்கும், புரியுதுங்களா? குற்றச்சாட்டு இல்லாத மனிதன் கிடையாது. மனிதனாக இருந்தவன் தவறு செய்வான், அது வேற சார்.
அதிமுக ஒரு ஊழல் கட்சி, ஊழல் இல்லை, நாங்கள் ஊழலே பண்ணலன்னு சொல்லிட்டு வான்னு சொல்கிறேன். நான் கட்டியா வைத்த பட்டுப்படவையும் வீட்டில் இருந்த 10 பாத்திரங்களை விற்று தான் கட்சி நடத்துகிறேன்னு அந்த அம்மா சொன்னாங்க. ஆனால் 66 கோடி ரூபாய்க்கு வழக்கு போச்சு. புரியுதுங்களா? அது அவங்க சொல்லட்டும் சார், நாங்கள் ஊழல் இல்லை கட்சி இல்லைன்னு அவங்க சொல்லட்டும். நான் நேர்மையானவங்க அவங்க சொல்லட்டும். இவங்க யார் எப்படி வந்தாங்க, இவங்க ஆரம்ப கால வாழ்க்கை என்ன, இந்த அதிமுக முன்னாள் அமைச்சர்கள்லாம் இது சார், திமுக அமைச்சர்கள் 34 பேர் மேலே வழக்கு இருக்குது சார். இதுவரையில் ஒரு நடவடிக்கை இல்லை பிஜேபி. அந்த அளவுக்கு சார் சார் முக்கோண காதல் சார், முக்கோண காதல். பிஜேபி, திமுக, அதிமுக, இது முக்கோண காதல். திமுக பழைய அடிமை, இப்போ மறைமுக அடிமை. அதை தான் விஜய் சொல்றாரு, இப்போ மறைமுக உறவு. அதிமுக பர்மனன்ட் அடிமை. சரிங்களா? இது ஒரு முக்கோண காதல். திமுக, அதிமுக, பிஜேபி. அதை மறைக்கிறதுக்கு இவர் ஏன் பிஜேபி பத்தி பேசல, இவர் உனக்கு என்ன பிரச்சனை? பிஜேபி பத்தி பேச வேண்டிய கிளம்பிங்க என்ன? பிஜேபி வளர்த்து விடுறது நீங்க தான் பிஜேபி வளர்த்து விடுறீங்க. அப்படி ஒரு கட்சி அடையாளமே தமிழ்நாட்டில் தெரியாம இருக்குது. அது எங்கேயோ வடநாட்டில் ஒரு கட்சி, ஒரு மார்வாடி கட்சி நினைச்சிருந்தாங்க எல்லாருமே. அவனை வளர்த்து விட்டுதாரு, நீங்க தான் வளர்த்து விட்டீங்க. சரி, தாமரை எடுத்து தமிழ்நாடு பூரா போய் நேர்மையான ஒரு கட்சி. சார் நான் கேட்கிறேன், ஆர்எஸ்எஸ் திமுகவை போன்று ஒரு சமூக அமைப்புன்னு கருணாநிதி பேசினாரா இல்லையா? ஆர்எஸ்எஸ் பற்றி மக்கள் மத்தியில் ஒரு தவறான புரிதல் இருக்கிறது. திமுக தொண்டர்கள் வீடு வீடாக சென்று ஆர்எஸ்எஸ் உடைய புகழ் பாடணும்னு பேசினாரா இல்லையா? வாஜ்பாயுடைய ஆதரவு பெற்ற சின்ன உதயசூரியன் திமுக ஓட்டு கேட்டதா இல்லையா? பேசினாங்க சார், எல்லாம் ஓட்டு கேட்டதா இல்லையா? அந்த அம்மா வந்து ஏடிஎம்கே வந்து பிஜேபி வச்சு இன்னைக்கு கூட ஆடுதா இல்லையா? திருமாவளவன் மங்களூர்ல அவரை வச்சு ஜெயிச்சாங்களா இல்லையா? சீமான் போய் மும்பையில் போய் பிஜேபி ஆதரிச்சு பேசினாரா இல்லையா? யார சார்? எனக்கு ஒன்றும் புரியல. இவங்க யாரை பேசுறாங்கன்னு எனக்கு தெரியல. அவரு பிஜேபியின் கொள்கை எதிரிட்டார். இன்னும் நீ அதை பேச உனக்கெல்லாம் என்ன பிரச்சனை? இப்ப சீமான் கூட சொல்றாரு, யாரும் தாவேகா பத்தி பேசாதீங்க, நம்ம பேசினா பதில் சொல்றதுக்கு 10-15 வருஷம். நான் என்ன கேக்குறேன் சார், நான் முதல்ல இதுக்கு பதில் சொல்றேன் சார். பிரதமர் மோடி அவர்கள் நான் என்ன கேக்குறேன், ஒரு நிமிஷம் பாருங்க. சீமான் பேசுறது முதல்ல, சீமான் நேத்து பேசுறது பதில் சொல்றேன் சார். முதல்ல சொல்லிட்டு வரேன், நீங்க கேளுங்க, நீங்க திசை மாத்தாதீங்க. சீமான் நேத்து பேசுறதுக்கு பாஜக பத்தி பேசுறது சார், சீமான் நான் கேட்றேன் சார், நான் பதில் சொல்றேன், நான் பதில் சொல்லிடுறேன் சார். சீமான் நேத்து பேசினார்ல, நான் சொல்றேன் வந்து 10-15 வருஷம் ஆகும். எது எங்களுக்கு பதில் சொல். தாவேகா பத்தி யாரை பேச வேணாம், உன்னை யார் கண்டுக்குனாங்க? சீமான எதனா தாவேகா பதில் சொல்லுச்சா? விஜய் ஒரு வார்த்தை பதில் சொல்லிருப்பாரா சீமான பத்தி? நீயா மேடை போட்ட, நீயா பேசுன, நீயா கத்துன, நீயா ஓடி போய் ஒழிச்சுக்கின, ரஜினி அங்கிள் நான் எங்க இருக்கிற கண்டுபிடிங்கன்ற உன்னை யாரும் கூப்பிட்டாங்களா, கேட்டாங்களா? வாயிலன்னா நாய் தூக்கின்னு போடும் உன்னை. இப்போ இன்னைக்கு கூட ஒரு வீடியோ போட்டுருக்கிறாரு, தம்பிகளே மாநாட்டுக்கு வாங்க, நிதியெல்லாம் நீங்க ஒன்றும் கொடுக்கத்தாலும் எவனா அவர் ஆபீஸ் பக்கமே போகலையா, இவன் பணம் கேட்கறான். நான் ஊரெல்லாம் பிச்சை எடுத்து நாங்கள் திரள் நிதி தட்டி உனக்கு நாங்கள் கொடுப்போம். உன் 2 பிள்ளைங்களும் 25 லட்சம் பீஸை கட்டி இன்னும் இன்டர்நேஷனல் பள்ளிக்கூடத்தில் படிக்க வைப்பேன், நல்லா கோடி கணக்கில் வாழ்ந்து வைப்பேன். கேட்டா நான் வந்து அவருடைய பேரன், நான் முருகனுடைய பேரன் சொல்லினுக்கிறேன், கதை விட்டுனுக்கிறேன், வெறும் வாயிலே வடை சுட்டுனுக்கிறேன். எவனும் போல. இப்போ என்ன பண்ணிட்டாரு, நீ பணமே கொடுக்கலாம் கூட பரவாயில்ல, யாரும் நீங்க மாநாட்டுக்கு மட்டும் வாங்க, ஆனால் வரவன் தனியாக வராத, வரவன் தனியாக வராத. நீ வந்து அம்மா அப்பா புள்ள குட்டி எல்லாரும் இட்டுன்னு வரணும், நான் பார்ப்பேன். தனியாக எவனா வந்தீங்கன்னா 8 இடுப்பு மேலே அடிப்பேன். ஏண்டா ஒரு கட்சி தொண்டனை உனக்காக கொடி கட்டணுன்னா, போஸ்டர் ஒட்டினவன, திரள் நிதி திரட்டி ஊரெல்லாம் பிச்சு எடுத்து கொடுத்தன போய் 8 ஒதுக்கி சொல்ற. நீ எல்லாம் சுயமரியாதை பற்றி பேசுற. 8 ஒதுக்குது சுயமரியாதையா? ஆளை இட்டு வரலன்னா 8 ஒதுப்பேன். நீ இதை கேளுங்க சார் ஊடகம். இன்னும் இப்படி பேசுற ஒரு தொண்டனை போய் 8 ஒதுப்பேன்னு சொல்ற. ஒரு கட்சி தலைவனுக்கு அழகாது. இன்னும் 8 ஒதுப்பேன்னா நாளைக்கு செருப்பு பிஞ்சு கொண்டுவேன். இதை கேளுங்க, ஊடகம் கேளுங்க. விஜயே பேசுறீங்க. இறந்து போன 41 பேரோட குடும்பங்களை இங்க கூப்பிட்டு சந்திச்சாரு, அது ஒரு தலைவருக்கு அழகா? சார் கரூருக்கு போய் தானே பார்த்திருக்கோம் சார். கரூருக்கு இந்த பாரு சார், பண்ணையார்த்தனம் சார். சார் ஒன்னு கேட்டுங்க, பண்ணையார்த்தனம் சார் ஒன்னு கேட்டு சார், நான் பதில் சொல்றேன் சார், நான் பதில் சொல்றேன் சார். புரியுதுங்களா? நீ போத்தின்னு பட்டுக்கினா பட்டுன்னு போத்திக்கினா புரியுதுங்களா? அவங்களுக்கு தேவை ஒரு ஆறுதல், ஒரு நிவாரணம். இவர் அங்கே போறார். கரூருக்கு போனால் அங்கே வந்து உனக்கு மண்டபம் கொடுக்க மாட்டேன்றான், போலீஸ் தொல்லை கொடுக்குறான். நீ உள்ள வந்தா சார், விஜய் நின்னா மாநாடு நடந்தா பேரு நின்று போகுது சார். நீ கரூருக்குள் வந்து அதை வேற எங்களால் கட்டுப்படுத்த முடியாது. பெரிய கூட்டம் திரளுது, ஆடி போயிருக்கிறான், எல்லாம் பயப்படுறான், அவரை பார்த்து அச்சப்படுறான். இன்னொரு இப்பேற்பட்ட மாசு லீடரா இருக்கிறாங்க. அப்போ அவரால் போக முடியலன்னு விட்டுட்டாரா சார்? கூப்பிட்டு காலில் விழுறாரு சார். அவங்க சொல்றாங்க, என்னை மன்னிச்சிருங்கம்மான்னு அவர் எங்கள் காலில் விழுறாரு. நாங்கள் கதறி அழுதுட்டாங்க. நீ என்னப்பா தப்பு பண்ண, நீ ஏன்ப்பா காலில் விழுறமா, என்ன பார்க்க வந்த, ஐயோ நீ எங்களுக்கு எங்களால் முடியல. 41 குடும்பமும் வேதனைப்பட்டு அழுது சார். 20 லட்சம் கொடுத்தாரு சார் எல்லார் குடும்பத்துக்கும். 41 குடும்பம் வேதனைப்படுது. நீங்கள் பேசுகிற 41 பேர் வந்து சத்தத்துக்கு இவர் காரணம். ஒரு ஜெயலலிதா அம்மாவை கைது பண்ணப்போ பஸ்ஸை கொளுத்தி கோகிலவாணி, ஏமலதா, காயத்ரி 3 பெண்களுக்கு வந்து உயிரோட தீ வச்சு கொளுத்துனாங்களே, வேளாண் பல்கலைக்கழகத்தில் படித்த பெண்ணுங்களை. அதெல்லாம் என்ன ஆச்சு? அதுக்கு அந்த அம்மா பொறுப்பேற்றுனாங்களா? இல்லை ஃப்ளைட் ஷோ விட்டானே எங்கள் பீச்சில், ஃப்ளைட் ஷோக்கு வந்து 5 பேர் செத்து போயிட்டானே,
அதுக்கு இந்த கவர்மெண்ட் பொறுப்பேற்றுக்குச்சா? அந்த அம்மா மகாமகத்துக்கு போனாங்களே 100 பேருக்கு மேலே செத்தானே, அது யார் மேலே வழக்கு? எந்த சிபிஐ வந்தது அதுக்கு? நான் கேட்குறேன். இந்த அம்மா வெள்ள நிவாரணம் கொடுத்தாங்களே, எம்ஜிஆர் நகரில் 48 பேர் செத்தான் மிதிப்பட்டு, வெள்ள நிவாரணம் வாங்க போய். அந்த வெள்ள நிவாரணம் 48 பேர் சாவறதுக்கு முன்னே, ஒரு வாரத்துக்கு முன்னே வேசார்பட்டியில் 10 பேர் செத்து போயிட்டான். அம்பேத்கர் காலேஜில் வேசார்பட்டியில் 10 பேர் செத்தான்ல, நீ பாடம் எடுத்தியா? நீ படிப்பணி பண்ணியா? எப்படி அப்படி நடந்ததுன்னு? அதுக்கப்புறம் எம்ஜிஆர் நகரில் 46 பேர் 48 பேர் செத்தான். அதுக்கப்புறம் 2-3 நாள் மயிலாப்பூரில் 6 பேர் செத்தான். என்ன நடவடிக்கை? இப்போ இவரை மட்டும் சிபிஐ கூப்பிடணும், அதை கூப்பிடணும். எஸ் சார், இவரை வந்து சிபிஐ ஒரு சாட்சியாக தான் கூப்பிடுறாங்க. சிபிஐ அலுவலகத்துக்கு இவர் போகும்போதே, சார் சிபிஐ அலுவலகத்தில் வழக்கமாக 10 பேர் இருக்கிறான்னா உள்ள 200 பேர் இருந்திருக்கிறான். வேற இடத்துல இருக்கிற சிபிஐ அதிகாரி, சிபிஐ ஆஃபீஸருங்க, அவன் பொண்டாட்டி பிள்ளைங்களோட வந்து உள்ள ஒழிச்சுனுக்கிறான். எப்படியாவது இவர் கூட ஒரு போட்டோ எடுத்துக்கணும், செல்ஃபி எடுத்துக்கணும். உள்ள கது போனா கைத்தட்டி விசில் அடிக்கிறான். விசில் டெல்லி சிபிஐ ஆபீஸருக்கு வந்துடுச்சா? கூட போனீங்களா சார்? நடந்த கதை சார், நடந்த கதை உண்மை, புரியுதுங்களா? அந்த அளவுக்கு வெளியே செய்தி வருது இல்ல சார்? இல்ல சார், இதுல மெயினா கேட்கிற கேள்வி, ஏன் பாஜக பத்தி பேசவே இல்லை? கொள்கை எதிரி. நான் என்ன கேட்கறேன், மெயினா என்ன கேட்கறேன், தமிழ்நாட்டுல பாஜக எங்க இருக்குது? அப்புறம் எதுக்கு சார் கொள்கை எதிரி? சார் கொள்கை எதிரி நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது பாஜக, நான் என்ன கேட்கறேன், பாஜக இந்த தேர்தல் குறிக்கோள் சட்டமன்ற பாஜக இந்த தேர்தலில் எந்த முகமுடியை போட்டு வருது சொல்லுங்க? எந்த முகமுடி போட்டு வருது? எந்த முகமுடியை போட்டு வருது? அதிமுகன்ற முகமுடியை போட்டு வருது. அதிமுக அடிக்கிறோம், திமுக அடிக்கிறோம். ஏன்னா திமுக பழைய அடிமை, நீ இப்ப அதிமுக நிரந்தர அடிமை, புரியுதா? ஏன்னா நீ தான் வெள்ளை கொடி எடுத்துன்னு போனவன். நான் வெள்ளை கொடியை பார்த்ததே இல்லை, வெள்ளை காக்கா கூட பார்த்துருக்கிறேன், வெள்ளை கொடியை பார்க்கல. முதல்ல வெள்ளை கொடியை ஸ்டாலின் பிடிச்சப்பதான் நான் பார்த்தேன் விமான நிலையத்தில். ஓ, வெள்ளை கலர்ல கொடை இருக்கிறாங்க. எங்க கருப்பு கொடை பிடிச்சா கூட மோடிக்கு எதிர்ப்பு சொல்லிட போறாங்க, வெள்ளை கொடியை பிடிச்ச வெண்கொடை வேந்தன், புரியுதுங்களா? நீ வந்து இவர் அவரை பார்த்து பயப்படுறாரு, இவரை பார்த்து பயப்படுறாரு, நீ வந்து பேசுற. சர்க்காரியா கமிஷனுக்கு பயந்து கச்சத்தீவை தூக்கி கொடுத்தவங்க தானே நீங்க. ஒரு மாநில முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் இருந்தபோது நான் பத்திரிகை செய்தியை பார்த்தாங்க தெரிஞ்சுக்கணும் வெக்கலாம் சொன்னவர் தானே கலைஞர். சர்க்காரியா கமிஷனுக்கு பயந்து தானே காவிரி இஷ்யூவை விட்டு கொடுத்தீங்க. கபினி அணை, ஏமாவதி அணை, ஆரங்க அணை, அத்தனை அணைகளை கட்டி தமிழ்நாட்டு விவசாயிகளுடைய வயிற்றுல மண்ணை போட்டது யாருங்க? மாநில பட்டியலில் இருந்த கல்வி தேசிய பட்டியலுக்கு போச்சு யாருடைய ஆட்சி காலத்துல? யாருடைய ஆட்சி காலத்துல? கருணாநிதி சட்டசபையில சொன்னாரா சார், இலங்கை ஈழத்தமிழர் பிரச்சனை வந்தப்போ ஒரு அடிமை இன்னொரு அடிமைக்கு எப்படி உதவ முடியும்னு கேட்டவர் தானே கலைஞரே. நான் அடிமைன்னு சொன்னாரா இல்லையா? உங்களை கேட்கறேன். முதல் தளத்துல சிபிஐ வந்து விசாரணை நடக்குது தயாளமா கிட்ட, தரதளத்தில் திமுக காங்கிரஸ் கூட்டணி பேச்சுவார்த்தை. காங்கிரஸ் கேட்கிற சீட்டை மட்டும் திமுக கொடுக்கல அப்படின்னா அப்பவே அரசு பண்ற அளவுக்கு சூழ்நிலை. மெத்த மேல 63 சீட்டு கொடுத்தாங்க. நீங்க அடிமைங்க, நீங்க பயந்தாங்க, உங்களுக்கு தொடர் நடுங்குது. சும்மா வெளியே வந்து நாங்களெல்லாம் அதெல்லாம் சொல்லலாம் சார். இல்ல சார், ஜனநாயக சரி, சிபிஐ கரூர் வழக்கு, சிபிஐ அது கோர்ட்ல இருக்கு சார். ஜனநாயகம் பத்தி இது பேசுறாரா சார்? ஜனநாயகம் பத்தி இது பேசுறாரா? அததான் பேசல, அததான் கேக்குறேன் சார். அதான் சார் ஜென்டில்மேன் சார். ராகுல் காந்தி பேசுறாரு, நீ பேசுற, நான் பேசுறேன். நீங்க பேசுறீங்க சிம்பிளா சார், நீங்க பேசுறீங்க, நாங்க பேசுறோம், மக்கள் பேசுறாங்க சார். ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம். பர்சனல் சிம்பிளா எனக்கு இந்த ஜனநாயக விவகாரத்துல ஆதரவு தெரிவித்தவர்களுக்கு நன்றினாது ஒரு அப்படியே சினிமா படம் சார். அது ப்ரொடியூசர் இருக்கிறான் சார். நாளைக்கு நீதிமன்றத்தில் வழக்கு வருது சார், ஒரு நீதிமன்றத்தில். அது ஒரு சினிமா படம் சார். அவர் எவ்வளவு அழகா எங்கன்னா இன்னொரு நடிகனா தன்னுடைய கடைசி படம் சார், நான் பேச விடுங்க, ஒரு கடைசி படம், ஜனநாயகத்தினுடைய கடைசி படம், இந்த அளவுக்குலாம் சிக்கல் பண்ணி 500 கோடி ரூபாய் போச்சு எவ்வளோ சார். அவர் பாருங்க, அவர் என்ன சொல்றாரு, ப்ரொடியூசர் வரும்போதே சொல்றாரு, என் படத்துக்கு சாதாரணமாக தொல்லை கொடுக்குறாங்க, பெரிய பிரச்சனை பண்ணுறாங்க. நான் வேற சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டை ஒரே நேரத்தில் எதிர்க்கிறேன். இந்த நேரத்தில் என்னை வச்சு நீங்கள் படம் எடுக்கிறீங்களா? சரியா நல்லா யோசிச்சிங்களான்னு. பரவாயில்லைங்க எடுக்கிறோன்னு அவங்க பணம் போட்டு எடுக்கிறாங்க. இவர் நினைச்ச மாதிரியே தொல்லை கொடுக்குறாங்க. ஆனால் அதை அவர் வந்து கடந்து போறாரு. நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது சார், அதை கடந்து போகிற ஒப்பாரி வச்சாவும் இல்லை. கலைஞர் மாதிரி ஓன்னு கத்தினாரா? வாங்க விசாரணை கூப்பிட்றப்ப ஐயோ கொலை பண்ணுறான்னு கத்தினாரா? இல்லை கனிமொழி வந்து 2Gல கொள்ளடிச்சிட்டு போய் உட்காந்துருந்தாங்களே போய் திகார் ஜெயிலில், என் மகள் எவ்வளவு வருத்தப்படுகிறாள், வேதனைப்படுகிறாள் தெரியுமா? ஒரு மலரை வைத்தால் கூட அந்த மலர் கருகி விடும், அப்பேற்பட்ட வெப்பம் வந்து திகார் ஜெயிலில் இருக்குது. என் மகள் அப்படியே 6 மாதமாக சிறையில் சித்திரவதைப்படுகிறார். பேசுனே இல்லையா? சொல்லுங்க. சும்மா ரோட்ல போறவங்க பொண்ணு புடிச்சுன்னு போட்டாங்களா? கொள்ளடிச்ச ஊர் பண்ணிட்ட, கொள்ளடிச்ச திருடின. நீ வந்து வெக்கல்ல சார் உங்களுக்கெல்லாம். நான் கேட்கறேன், இவங்களுக்கெல்லாம் வெக்கல்ல, ஈனமான சூடு சொரணம் இல்லை. ஒரு மிஸ்டர் கிளீன் அண்ட் நேர்மையா ஒரு ஆள் வராரு, போதும். திமுக உதய சூரியனை விட்டா ரெட்டலை, ரெட்டலை விட்டா சூரியனை விட்டா ரெட்டலை. ஐயோ எப்பா 67 இருந்து தமிழ்நாட்டுடைய தலையெட்டடா இது. ஒரு மருத்துவமனை சரியில்லை, ஒரு பள்ளிக்கூடம் சரியில்லை, ஒரு குடிக்கிற தண்ணி சரியில்லை, வாந்திபதி வந்து சாவறான் திருவள்ளூர்ல. நீ எல்லாம் வந்து பெரிய பெரிய இப்போ பிஸ்லர் வாட்டர் கூட கொடுக்குறது இல்லை சார். அவனுங்க அதை விட வாட்டர் இன்னும் பியூர் வாட்டர் வாங்கி குடிச்சுன்னுக்குறானுங்க. காவா தண்ணி, குடிநீரும் காவா தண்ணி சேர்ந்து ஒரே குழாயில் வருது. தமிழ்நாட்டுடைய தலையெழுத்து குடிச்சுன்னு இருக்கிறோம். ஒரு கால் பந்தாட்ட ஒரு குழந்தை போய் பிரியான்ற ஒரு குழந்தை ஆட்டு தொட்டி பக்கத்தில் வேசார்பாடியில்
ஒரு சின்ன காலில் ஒரு பிரச்சனைன்னு ஒரு மருத்துவமனைக்கு போன அந்த குழந்தையுடைய காலை எடுத்து அந்த குழந்தை உயிரே போயிடுச்சு. அந்த குழந்தை எவ்வளோ கனவு கண்டிருக்குமோ, உங்கள் பேரன் ஃபுட்பால் மேட்சுக்கு போகிறாருன்னு ஃப்ளைட்டை ஏற்றலன்னு சொல்லிட்டு ராத்திரி 12 மணிக்கு எழுந்து ஓடனல ஏற்பட்டது. இன்னும் நிதாச்சு எப்படியாவது பேரனை எழுத்தி ஃப்ளைட் ஏற்றி விட்டீங்கல்ல. அப்போ அந்த குழந்தை அதே மாதிரி ஒரு குழந்தை தானே, அந்த பிரியான்ற குழந்தை தவறான சிகிச்சையில் செத்து போச்சு. இவ்வளோ கொடுமை நடக்குது சார். மக்கள் மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்க. இந்த திமுக அதிமுகவுக்கு ஒரு மாற்று தமிழ்நாட்டில் வேணும். போதும். ஓகே 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 இப்போ இந்த மாற்றத்தை கொடுக்க வர்ற தாவேக்காவுக்கு 40% வாக்குகள் இருக்குன்னு எதை வச்சு சிடிஆர் சொல்றாரு சார்? வீட்டுக்கு தெரியுது சார். நேற்று ஒன்றும் இல்லை, நேற்று பேசுகிறாரு. இல்லை வீட்டுக்கு போய் கேட்டிங்களா சார்? ஐயோ நீங்கள் பாரு சார், ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு தான் சார் பதம். நீங்கள் முதல்ல அதை புரிஞ்சுங்க. நீங்கள் அவங்கள கேட்டிங்களா இவங்கள கேட்டீங்க, எனக்கு ஒன்றும் புரியல. வீட்டுக்கு போய் கேட்டுமாங்களா? நீங்கள்லாம் வந்து கருத்து கணிப்பு நடத்துறீங்களா? எப்படி சார் கருத்து நான் கேட்குற கருத்து கணிப்புனா எப்படி எல்லா கோடி வாங்குற மொத்த பேருக்கு வாங்குவாங்களா கருத்து கணிப்பு? அது கிடையாது சார். ஒரு 200-300 பேரை கேட்பா சார். நான் பார்க்குறோம் இப்போ இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் நடக்கிறப்ப ரோடெல்லாம் காலியாக இருக்கும். சரி ரைட், காலியாக இருக்குது. இப்போ நேற்று விஜய் பேசுகிறாரு, பேச ஆரம்பிக்கிறாரு, சுலோனுக்குது, ரொம்ப போக்குவரத்துலாம் கம்மியாகுது. என்னடா அவருடைய பேச்சை கேட்குறேன். என் நண்பன் ஃபோன் பண்ணி சொல்கிறான் சார், ஏன்பா நீ தாவே காதிச்சு பேசினுக்கிறேன், நேற்று என் வீட்டில் என்ன நடந்தது தெரியுமா? காலையில் கேட்குறான், என்னப்பா சாப்பாடு போடுன்றான், அவர் சோறு போட மாட்டேன்றாப்பா. இருப்பா அவர் பேசி முடிக்கிட்டோம், உனக்கு நேரம் கட்ட நேரத்தில் பசிக்கொன்றா பொண்டாட்டி. அவர் பேசி முடிச்சதுக்கப்புறம் உனக்கு சோறு போடுறான்றாங்க. ஒரு சின்னத்தை அறிவிச்சு 1/2 மணி நேரத்துக்குள்ள விசில் பறக்குது தமிழ்நாடு பூரா. ஸ்டாலின் காது பொய்யுந்து. அதில் கூட ஒரு விஷயம் சார், விசிலோட சின்னம் சிம்பிள் எக்ஸாக்டாக எப்படி இருக்கோ மாறி மாறி தாவேக்காவினர் பரப்பிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நிறைய ஊடகவியலாளர் சொல்கிறாங்க. ஐ மீன் தாவேக்காவோட நல்லதுக்காக தான். இதுதான் விசிலோட எக்ஸாக்ட் சிம்பிள், இதுதான். நீங்க மாத்தி மாத்தி அந்த விசிலோட ஷேப் மாறி மாறி எல்லாம் அதெல்லாம் மாறி தெரியாம தாவேக்கா அதெல்லாம் சார், அதெல்லாம் மாறி வரும்போது தேர்தல் ஆணையம் தேர்தல் தேதி அறிவிச்சதுக்கு அப்புறம் ஒன்னாயிடும். பல வேஷம் போட்டு வந்தாலும் பொருள் ஒன்று தான். அது தேர்தல் அறிவிச்சு தேர்தல் ஆணையம் அறிவிச்சதுக்கு அப்புறம் அந்த ஒரிஜினல் விசில் என்னவோ அதெல்லாம் மக்கள்கிட்ட சேர்த்துடுச்சு சார். சேர்க்கணும்னு கிடையாது சார். விஜயுடைய சின்ன விசிலு, கப்பு முக்கியம், பிகிலு கரெக்டா இருக்காங்க களத்துல. ஓகே, தாய்மார்கள் கரெக்டா இருக்காங்க. சின்னத்தை சேர்க்கிறது நல்ல விஷயம் தான். ஆமா, அதே நேரத்துல பப்ளிக் நியூசன்ஸ் பண்ணாம இருக்கணும்ல. அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஒரு வீடியோ பார்த்தேன் சார். ஐயோ பப்ளிக் நியூசன்ஸ் அடிச்சிட்டு சார், பப்ளிக் நீங்க மறுபடியும் ஊடகவியலாளர் ஏன் அப்படி தெரியல. பப்ளிக் நியூசன்ஸ் என்னன்னா, பிரியாணி கடையில சாப்பிட்டுட்டு பிரியாணியை துண்ணுட்டு துட்டு காட்டுறவன செருப்பட்டாச்சு அவனை வெட்டாம்பார், அதுதான் பப்ளிக் நியூசன்ஸ். புரியுதுங்களா? பியூட்டி பார்லர் போய் ஒரு பொண்ணை கீழே போட்டு மிதிச்சாம்பார், அதுதான் பப்ளிக் நியூசன்ஸ். கனிமொழி கலந்துக்கிற கூட்டத்தில் பாதுகாப்புக்கு வந்த பெண் போலீஸே வரல விட்டு நோன்றாம்பார், அதுதான் பப்ளிக் நியூசன்ஸ். முதல்ல அதை புரிஞ்சுங்க. இது இளைஞர்கள், அவங்க சின்ன பசங்க ஒரு ஆர்வம், அவனுடைய சந்தோஷத்தை காட்டுறான், ஸ்வீட் கொடுக்குறான், விசில் அடிக்கிறான், இது பப்ளிக் நியூசன்ஸா? பள்ளிக்கூடம் பக்கத்தில் கெஞ்சா விற்கிறான், பள்ளிக்கூடம் பக்கத்தில் போதை சாக்லேட் விற்கிறான், பவுடர் விற்கிறான், குழந்தைங்கள்லாம் நாசமாக போகுது. போதை மாநிலமாக தமிழ்நாடு மாறி இருக்குது. பஞ்சாபே மிஞ்சி போச்சு போதையில் தமிழ்நாடு. அதுதான் சார் பப்ளிக் நியூசன்ஸ். இப்போ ஆர்வம் சார், ஆர்வம் இதெல்லாம் கத்துறான், அது வயிற்றெரிச்சல் சார். ஐயோ இப்போ இந்த அளவுக்கு இவர் வளர்ந்து வந்துட்டார், வயிறு எரியுது, வயிறு எரிஞ்சா ஜெல்சல் கூடி. புரியுதுங்களா? வேற என்ன பண்ண முடியும்? ஒன்று நம்மளுக்கு புரியல. இவங்களுக்கு சார் இவங்களே மாறி மச்சான் ஒன்று நீ வரணும் இல்லை நான் வரணும். 5 வருஷம் நீ சம்பாரிச்சு என்னை பார்த்துக்கணும், 5 வருஷம் நான் சம்பாரிச்சு உன்னை பார்த்துக்கணும். ஒப்பந்தம் சார். கொடநாடு கொலை வழக்கு என்ன சார் ஆச்சு? கொடநாடு கொலை வழக்கு என்ன ஆச்சு? எத்தனை மரணங்கள் நடந்தது? ஏதாவது வெளியே வந்துதா? செட்டிங், முக்கோண காதல். நான் சொன்ன பாருங்க, பிஜேபி, திமுக, அதிமுக முக்கோண காதல். ஓகே, தாவேக்காவை நம்பி கூட்டணி கட்சிகள், கூட்டணிக்காக எந்த கட்சிகளும் வராமல் இருக்கேன். யாரை கூப்பிட்டாரு அவரு? என் தலைமையத்துக்கு வரவங்க வாங்க, வந்து ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குன்னு சொன்னார் சார். யார் சார்? அவர் சொன்னார் சார். வரல, எல்லாம் லெட்டர் பேட் கட்சியாக மாறிட்டாங்க. இப்போ என்ன பிரச்சனை? அதனால என்ன பிரச்சனை? எடப்பாடி தான் சொன்னார், கொடி பறக்குது, அது பறக்குது, பிள்ளையார் சொல்லி அவர் தான் சொன்னார். என்ன பிரச்சனை? திருமாவளவன் சிந்திச்சு சார், திருமாவளவன் கூட சிந்திச்சிருக்கலாம், திருமாவளவன் கூட சிந்திச்சிருக்கலாம். அவங்க கேட்குற தொகை இவரால் கொடுக்க முடியாது சார். இவங்கெல்லாம் கட்சி நடத்துறது அமௌண்ட்டுக்கு தான். தேர்தல் வந்தால் எத்தனை கோடி கொடுப்பேன், நீ மட்டுமே சம்பாரிச்சுக்கிறிய. இப்போ இப்படி ஆயிடுச்சு சார் அரசியல். கம்யூனிஸ்ட் உண்டி தட்டினு தான் சார். உலகத்தை கண்டுபிடிக்கிறது முன்னாடியே உண்டியில் கண்டுபிடிச்சவன் கம்யூனிஸ்ட்டை பேசுவாங்க. அவன் சப்வே கிட்ட உண்டி தட்டணும் சார், உண்டி தூக்கி போட்டான் சார் வெளியே. இவன் போட்டு 10, 5, 1 போட்டு நான் எப்படா முன்னுக்கு வர்றதுன்னு ஸ்டாலின் கூப்பிட்டு 25 கோடி 20 கோடி கொடுத்துட்டார் கம்யூனிஸ்ட்டுக்கு. பணம் வாங்க ஆரம்பிச்சிட்டான் சார். ஒரு பிரச்சனைக்கு கம்யூனிஸ்ட் குரல் கொடுக்குறானா சொல்லுங்க? அந்நிய ஏகாதிபத்தியமே, மத்திய மாநில அரசுகளே, இதுவே தான் காதில் கேட்டு புளிச்சு போச்சு ஒரு காலத்தில். கம்யூனிஸ்ட் எங்கன்னா வாய் திறக்கிறானா? எத்தனை தொழிலாளி ரோட்டில் கஷ்டப்படுறான், எல்லாம் தனியார் மயமாக மாறுது. எவனாவது வாய் திறக்கிறானா? எவனா பேசுகிறானா? எல்லாம் அப்படி ஆகிட்டான் சார். திருமாவளவன் கூட எதிர்ப்பு அப்படி இப்படின்னு ஒரு திருமாவளவன் கடைசியில் அவர் எப்படி செட்டில் ஆகிட்டார்? எனக்கு கொடுக்க வேண்டியது கொடுப்பான். இன்னும் எப்போ தான் சார்? அம்பேத்கர் என்ன சொன்னார்? ஆட்சியிலும் அதிகாரத்திலும்
உங்களுக்கான உரிமை என்னைக்கு வருதோ அன்னைக்கு தான்டா தாழ்த்தப்பட்டோம், உண்மையிலேயே அவன் மேலுக்கு வந்ததா அர்த்தம்ன்றார். அதிகாரத்துக்கு நீ என்ன வந்த? இப்போ அதிகாரத்தில் பங்கு காட்டியா? இவன் நீ தாவேகா கூட்டணி வரத்தாவில்ல, திமுக கிட்ட போய் எப்பா நீ முதலமைச்சர், துணை முதலமைச்சர் ஒரு தாழ்த்தப்பட்டவனு கொடு, விடுதலை சிறுத்தை கொடு, நான் உன்னை கேட்கல. உன் கட்சியிலே இருக்கிற ஒரு தாழ்த்தப்பட்டவனு கொடு. நீ ராஜா கொடுக்க மாட்டேன், ஏன்னா ராஜாவுக்கு உன் பக்கத்தில் உட்காந்துக்கு நீ சேரே கொடுக்கல. பக்கத்தில் உட்காந்து உதயநிதி வரான்னு எழுந்து போய் சொல்லிட்டேன் ராசாவை. அவர் எழுந்து போய் நின்றுங்கினார். வேறு யாருன்னா ஒருத்தர் கொடு, ஒரு துணை முதலமைச்சர் கொடு, ஒரு 5 மந்திரி பதவி கொடு. ஏன் கொடுக்க மாட்டேன்ற? அப்படி கேளு. இல்லை இப்போ அது சூழ்நிலை இப்போ சரியில்லை. எப்போ சூழ்நிலை இல்லை? திருமாவளவன் அவர்களே, உங்களுக்கு ஒயிட் போட்டுடுச்சு, பாடி வெயிட் போட்டுடுச்சு, இன்னமும் பாயிண்ட் வரட்டும் எப்போதான் பாயிண்ட் வரும்? இந்த இடத்துல உருவ கேள்வி வேணுமான்னு கேட்குறேன் சார். நான் என்ன கேட்குறேன், நான் கேட்குறேன் ஒயிட் போட்டுடுச்சா இல்லையா? இது உருவ கேள்வி கிடையாது, வயசாயிடுச்சா இல்லையான்னு சொல்ல வரேன். அதான் அப்படி சொல்லிட்டு சார் வயசாயிடுச்சு இல்லை, அதான் சொல்கிறேன். ஒயிட் போட்டாரு வெயிட் போட்டா அதான் சொல்கிறேன். வயசாயிடுச்சா இல்லை, இன்னும் எவ்வளோ காலம், எப்போதான் அந்த அதிகாரத்துக்கு வருவாங்க? சமூகத்துல பிறந்தவன், தாழ்த்தப்பட்ட சமூகத்துல பிறந்தவன் தேசிய கொடி ஏற்றுவதற்கு பல ஊர்ல அனுமதிக்கல சார். அவன் சேர்மன் நாற்காலியில உட்கார முடியல சார். வேங்க வயல்ல மலத்தை கலந்தவன் யாருன்னு இன்ன வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல சார். அந்த மக்கள் பாஞ்சாலி அம்மன் கோயில், திரௌபதி அம்மன் கோயிலுக்குள்ள இன்னமும் தாழ்த்தப்பட்ட சமூகத்துல பிறந்தவன் போக முடியல சார். இல்ல சார், நீங்க சொல்ற எல்லா பிரச்சனையும் இருக்கு. இவ்வளவு பிரச்சனைகள் இருந்தா அந்த கூட்டணி வலிமையா தானே இருக்கு. இன்னும் யாரும் அதுதான் சொல்றேன் சார். கொள்கைக்காக கிடையாது, இப்போ எல்லாம் துட்டு, காசு, பணம், துட்டு, மணி, புரியுதுங்களா? எல்லாம் அப்படி மாறிடுச்சு, எல்லாம் அப்படியே செட்டிங் ஆயிட்டாங்க. என்னன்னா பண்றா தமிழ்நாடு சார்? திருமாவளவன் ட்ரை பண்ணி பார்த்தார் சார். நியாயப்படி பார்த்தா அதெல்லாம் தவறுனாலும் திருமாவளவன் ட்ரை பண்ணி கூட்டணி தேவைப்படுது. திருமாவளவன் ட்ரை பண்ணி பார்த்தாரு, மக்கள் நல கூட்டணி அது இதுன்னு அவர் பார்த்தாரு. இந்த ஜனங்க இப்படிதான் இருக்கிறாங்க போல இருக்குது, எதுக்கு நம்ம சொல்லி அவனும் கேட்க போறது இல்லை, வரதை நாம ஏன் விடணும்? அவர் போய் நின்னுக்கிறார். தேர்தலுக்கு கூட்டணி முக்கியம் தானே சார். கூட்டணி இல்ல, நான் சொல்றேன் 2011 234 தொகுதியில் அந்த அம்மா ஜெயிச்சு ஆளை போட்டாங்களே ரெட்டல, எப்படி கூட்டணி நம்பியா போட்டாங்க? எந்த கூட்டணியில் அந்த அம்மா மீண்டும் முதலமைச்சரா வரலையா? 2014 நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாடு பூரா 39 கேண்டிடேட் அந்த அம்மா போடலையா? அவங்களும் விஜய் ஒண்ணா சார். இப்போ அந்த அம்மா இல்லை, நான் வெச்சு 2 பேரும் ஒன்னா இருக்கும்போது நான் கம்பேர் பண்ணல, புரியுதுங்களா? இதெல்லாம் இந்த அரசியல் நீங்க பேசுறதெல்லாம் இல்ல, அனுபவம் சொல்றேன் சார். அந்த அம்மா இருக்கிறாங்களா இப்போ? அந்த அம்மா இல்லை. ஏன் அந்த அம்மா இடத்த இவரால், ஒரு எம்ஜிஆர் இடத்த இவரால் நிரப்ப முடியாது? அந்த அம்மா பண்ணாங்க, இன்னைக்கு அந்த அம்மா இல்லை, ஏன் இவரால் பண்ண முடியாது? மக்கள் ஆதரவு இருக்குது, மக்கள் சக்தி இருக்குது. மக்கள் சக்தி எந்த அளவுக்கு இருக்குதுன்றது விஜய் பேசலாம் கூட எல்லாரும் விஜயை பற்றியே பேசுகிறாங்க. அவர் பேசாத இருந்தால் கூட எல்லாரும் அவரை பற்றி தானே பேசுகிறாங்க. அரசியல் அவரை மையமாக வச்சு தானே சொல்லுது. அப்புறம் இவ்வளோ ஒரு செல்வாக்குள்ள மனிதனை நிறுத்திட்டு போக முடியாதா? வரமா வரலன்னா போ, இப்போ என்ன பிரச்சனை? புரியுதுங்களா? நீ கொள்கை சார். மக்கள் பார்க்குறாங்க சார். நான் எடப்பாடி பழனிசாமி கூட போகிறத விட நான் தூக்க மாட்டேன்னு தொங்குவோன்னு சொன்னார் ஒரு 10-15 நாளைக்கு முன்னே. அப்புறம் கயிறு எங்கே போச்சுன்னு தெரியல அவருக்கு. புரியுதுங்களா? அதுதானே சார் அரசியல். அதுதான் இந்த கேவலமான அரசியலை பார்க்குறான் எல்லாம். அதனால தான் இளைஞர்களோ பெண்களோ அரசியலை விரும்புறதே கிடையாது. ஆனால் இன்னைக்கு உட்காந்து டிவி பார்க்குறான் விஜய் பேச்சை. இன்னைக்கு பெண்கள் அரசியல் மயப்படுறாங்க, இளைஞர்கள் அரசியல் மயப்படுறாங்க, இளைஞர்கள் விரும்புகிறாங்க, விஜய் விரும்புகிறாங்க, பெண்கள் விரும்புகிறாங்க, ஒரு மாற்றத்துக்கான அரசியல் நினைக்கிறாங்க. ஏன் அவரை அப்படியே போட்டு தடுத்துக்கினே இருந்தால் என்ன கதை? புரியுதுங்களா? நீ எவ்வளோ தடுத்தாலும் எவ்வளோ செஞ்சாலும் அவர் வருவார். ஓகே, நிறைவாக ஒரு விஷயத்தோட முடிச்சுக்கிறேன். இப்போது தாவேக்காவுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தா என்டிஏ கூட்டணி ஒரு பக்கம் பெருசாகிட்டே இருக்குது, அவங்க இது பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அடுத்து திமுக கூட்டணியும் அப்படியே தான் இருக்குது, அதுவும் பலமாக இருக்குன்னு பார்க்கப்படுது. அப்போது இந்த 2 கூட்டணிகள் பலமாக இருக்குல்ல, அதை எப்படி நினைக்கிறீங்க? இப்போ சிங்கிளாக தான் வரும், பண்ணிங்க தான் கூட்டமாக வரும். லட்டுப்பாடு கட்சி நான் சொல்லிட்டேன் சார். நீங்களும் தான் கட்சிகளை யாரும் கூப்பிடல சார். ஐயோ நீ மறுபடியும் அவர் யாரை கூப்பிட்டு பேசுறாரு ஒன்றும் புரியல எனக்கு. யாரை கூப்பிட்டு பேசி அதிகாரப்பூர்வமாக யாருக்கிட்டனா கூட்டணி பேச்சுவார்த்தையை தாவேக்கா நடத்துச்சா? கூட்டணி பேச்சுவார்த்தைக்காக தாவேக்கா ஒரு குறைந்தபட்சம் குழு அமைச்சதா? நம்மளா இப்போ அங்கே பேசியிருந்தாங்க இங்கே பேசியிருந்தாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல எனக்கு. புரியுதுங்களா? லட்டுப்பாடு கட்சி சார். சார் இப்போ டிடிவி தினகரன் அவருக்கு என்ன ஓட்டுக்குது எனக்கு ஒன்றும் புரியல. அவர் ஏதோ அமித்ஷா ஒரு கணக்கு போட்டு வச்சுக்கின்னு போன நாடாளுமன்ற தேர்தலில் ஏடிஎம்க்கு இவ்வளோ ஓட்டு வாங்குச்சு, பிஜேபி இவ்வளோ ஓட்டு வாங்குச்சு, பிஜேபி ஓட்டு வாங்குச்சுன்னா அண்ணாமலையால் ஓட்டு வாங்குச்சு. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை நீ தலைவர் பதில் நீக்கினாதான் நான் கூட்டணி வைப்பேன்னு சொல்லிட்டாரு. அவர் தலைவர் நீக்கணும் பிளாஸ் நியூஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு நீக்கணும் பிளாஸ் நியூஸ் வந்ததுக்கப்புறம் அந்த பிரஸ் மீட்டுக்கு உட்காந்தார் எடப்பாடி பழனிசாமி. சரிங்களா? அது அண்ணாமலைக்காக விழுந்த ஓட்டு போன நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபி. இன்னைக்கு அந்த நிலைமை கிடையாது. விஜய்க்கு முன் விஜய்க்கு பின்னு தான் தமிழ்நாடு அரசியலை பிரிக்கணும். புரியுதுங்களா? அதிமுக ரொம்ப மோசமாக இருக்குது. தினகரன் அன்னைக்கு இருந்த சூழ்நிலை இன்னைக்கு தினகரன் கிடையாது. இன்னைக்கு கிடையாது, தினகரன்லாம் அந்த அளவுக்குலாம் கிடையாது. இன்னைக்கு அப்போ நீ லட்டுப்பாடு கட்சிகள் சும்மா இவரை வச்சுன்னு கூட அவரை பார்த்து பாட்டாளி மக்கள் கட்சி 2ஆக செதிச்சு போச்சு. அப்பா புள்ள தகராறுல இவர் பண்ண துரோகம், அன்புமணி பண்ண துரோகம், பாவம் அவர் நூலாக இருக்கிறார். அவர் தான் அந்த கட்சியை எங்கேயோ கொண்டு போய் வளர்த்தவர். சரிங்களா? அவரே ஒரு ஓரம் உட்கார வச்சுட்டார் அன்புமணி. இதெல்லாம் மக்கள் பார்க்குறாங்க சார்.
புரியுதுங்களா? திமுகவையும் பார்க்குறான், திமுக கூட்டணியும் பார்க்குறான், இது எல்லாத்தையும் சிந்திக்கிறான். இதெல்லாம் சந்தர்ப்பவாதம், மொத்தம் சந்தர்ப்பவாதமாக இருக்குது. புரியுதுங்களா? எல்லாம் பார்ப்பான். நீ வந்து சும்மான ஒரு பிஜேபி உதயநிதி போய் எதுக்காக மோடியை பார்த்தாருன்னு மக்கள் சிந்திப்பான். நேரு புள்ள எதுக்காக போய் நிர்மலா சீதாராமன் காலில் ஊந்தான், அதையும் மக்கள் சிந்திப்பான். விஜய் ஏன் பாஜகவை பற்றி பேசலை, அதுவும் மக்கள் சிந்திப்பாங்க. சார் அதை ஏன் சார் சிந்தி ஒன்றும் புரியல. சிந்திப்பாங்க தான் சார், நான் தெளிவா சிந்திப்பாங்க சார். சார் நீங்க தான் சார் எப்படி இது பாருங்க. சார் நீங்க வந்து ஒரு தீக்கா போல, சார் நீங்க வந்து ஒரு தீக்கா போல கருப்பு சொக்கா போட்டுக்கிட்டு நீங்க எவ்வளோ சுத்தி 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 மக்கள் மத்தியில இருக்கிற கேள்வி ஒண்ணு தெளிவா நான் சொல்றேங்க. மக்கள் மத்தியில இருக்கிற கேள்வி விஜய் பிஜேபி பேச மாட்டார் சார். இது தமிழ்நாட்டு தேர்தல், சட்டமன்ற தேர்தல். இங்க பிஜேபிக்கு வேலை கிடையாது. எதற்கு கொள்கை சார் கொள்கை சொல்லியாச்சே. அதான் எதுக்கு அப்புறம் அதை மட்டும் எதுக்கு சொல்றீங்க? திமுக பேசுற, அதிமுக பேசுற, பிஜேபி கொள்கை எதிராது. அவனுக்கு ஆளே கிடையாது தமிழ்நாட்டில். இந்த சட்டமன்ற தேர்தலில் வேலை கிடையாது. நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது தான் மோடியா அப்பதான் தேர்தல் வரும், அப்ப பாத்துக்கலாம். இப்ப முதலமைச்சர் பதவிக்கான தேர்தல் 24 விட்டீங்களே, முதலமைச்சர் பதவிக்கான தேர்தல் சார். முதலமைச்சர் பதவிக்கான தேர்தல் அவர் அப்போ சொல்லிட்டார், கட்சி ஆரம்பிக்கும் போது நான் சட்டமன்றம் தான் ஃபர்ஸ்ட் பாப்போம்னு சொல்லிட்டார். இது முதலமைச்சருக்கான தேர்தல். காரணம் திமுகவா அதிமுகவா 2 கட்சி தான் இருக்குது, 2 பேர் தான் பேசுவார். நடுவில் இப்போ திமுகவா தாவேகாவான்னு களம் போகுது. தேர்தல் முடிவுக்கு அப்புறம் தாவேகா தான் ஜெயிக்க போகுது. இதுதான் கள நிலவரம். நீங்கள் 1000 பேசினாலும் இன்னும் யார் என்ன சொன்னாலும் இப்போ நாங்கள் சொன்னால் எதையும் கேட்க மாட்டீங்க. புரியுதுங்களா? தேர்தல் முடிவு வரட்டும், அப்போ சொல்லுவீங்க. அவர் கரெக்டாக ஓட்டு ஜெயக்குமார் கரெக்டாக தான் சொன்னார். நீ 3000 இல்லை மௌன, நீ 30,000 கொடுத்தா கூட சரி, ஜனங்க விசிலில் தான் ஓட்டு போடுவாங்க. நீ எவ்வளோ பணம் கொடுத்தாலும் வாங்கிக்குவாங்க. நீ கொள்ளச்சி வச்சிருக்கிற கொடு, வாங்கிக்குவாங்க. ஆனால் விசிலில் போய் ஓட்டு போடுவாங்க. புரியுதுங்களா? ஏன்னா ஜனங்க இவங்களை ஒரு வழி பண்ணணுன்ற முடிவில் இருக்கிறாங்க. அதை கரெக்டாக செய்வாங்க. ஓகேங்களா? பொறுத்திருந்து பார்ப்போம் சார். பல்வேறு தகவல்களை கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ.